கவரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக பேசலான்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக தான் அமெரிக்காவுடைய ஃபெட் சேர்மனாக இருந்த முன்னாள் ஃபெட் சேர்மனாக இருந்த பெர்னாக்கு வந்து நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு பொருளாதார மேதையாக கருதப்படக்கூடியவர் அவர் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை குருஜி நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறார். அண்ட் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஏறுது இறங்குது, அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் குருஜி இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல போகிறார். வெல்கம். ரைட், எப்படி இருக்கீங்க? இது நல்லா இருக்கேன். ஓகே, இது கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்ம பேசி ஆகணும். ஓகே. பெர்னாக்கு ஃபெடரல் சேர்மன் எப்போ இருந்தாருன்னா 2008 எக்ஸாக்டாக அந்த கிரைசிஸ் ஆரம்பிக்கிறப்ப இருந்தார். நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க. அப்படியும் அவர் வந்து இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா 1980 ஒரு தியரி சொன்னார். அதாவது 1930 ஒரு பெரிய டிப்ரெஷன் அமெரிக்கா வந்ததுக்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பேங்க்கும் ஃபெயில் ஆகிடுச்சு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவர் என்ன சொன்னார், பேங்கை காப்பாற்றினால தான் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, பெரிய டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது சொன்னார். ஸோ அதனால் நிறைய மணி சப்ளை கொடுத்துருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த ரிசெஷனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அந்த கிரேட் டிப்ரெஷன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன தியரி 1980. இது வந்து 2008 அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் காமிச்சார், சக்சீட் பண்ணியும் காமிச்சார் வித்தின் 1 இயரில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல பார்க்கலாம், ஊர் ஃபுல்லாக அவனை கிரேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீட்டில் வந்து எஸ்பெஷலி ஸ்பௌஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அவரை பற்றி தெரியாதாப்பா அப்படிங்குவாங்க. அதாவது இது என்ன, ஜீசஸ்க்கு நிறைய பொருந்தும் சொல்லுவாங்க. The prophet is not without his honor, save in his own land அப்படிங்குவாங்க. அதாவது ஜீசஸ் வந்து அவங்க ஊரில் மதிக்கலை, வேர்ல்டு ஓவர் ஃபாலோ பண்ணுச்சு கிறிஸ்டியானிட்டி. பட் ஆனால் இஸ்ரேலில் வந்து ஜீசஸுக்கு மரியாதை கிடையாது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து நிறைய இடத்துல பொருந்துது. ஆனால் இந்த பெர்னாக் கேஸில் அது பொருந்தாது. வேர்ல்டு ஓவர் இன்றைக்கி சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் சேர்ந்து சஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இதுதான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அவுட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சஃபரிங் அப்படின்லாம். அவன் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் ஆரம்பித்தான் பேண்டமிக் வந்தோடனே, இந்த ஹோல் வேர்ல்டு எல்லாருமே ஆரம்பித்தாங்க. அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சான், இப்போ எல்லாரும் குறைச்சாங்க. ஸோ அவனோட ஷேர் மார்க்கெட் பூம் ஆச்சு, இவங்களோட ஷேர் மார்க்கெட், எல்லாரோட ஷேர் மார்க்கெட் பூம் ஆச்சு. இது ஒரு லெவல் போயிட்டே இருக்கும்போதே அப்புறமே தான் ரியலைஸ் பண்ணாங்க, பாருங்கள் அமெரிக்கா மட்டும் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி $5.2 trillion வந்து அமெரிக்கா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க கரன்சி மட்டுமே. அண்டு 2000லேருந்து பார்த்தீங்கன்னா $0.7 trillion இருந்த பட்ஜெட்டு இன்றைக்கி $8.6 trillion பட்ஜெட் ஆகிடுச்சு, ஃபெடரல் ரிசர்வோட பட்ஜெட்டு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் மணி வந்து சர்க்குலேட் பண்ண, அதெல்லாம் எங்கே போய் சேருது கடைசியில்? ஏன்னா கரன்சி வந்து அமெரிக்கன் கரன்சி இஸ் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. 60% ஆஃப் ட்ரேடிங் வந்து அமெரிக்கன் கரன்சி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம், பட் வேர்ல்டு ஓவர் இதனால் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரிண்டிங் ஆஃப் மணி அண்டு எல்லாமே இப்போ என்ன இப்போ ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து த்ரெஷோல்டு ரிசெஷன். இப்போ அமெரிக்கா ரிசெஷனை அந்த ஹோல் வேர்ல்டையும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ரிசெஷனையும். இப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தனால எல்லா த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்ஃப்ளேஷன் ஹையாக எடுத்து. ஆனால் அவங்க கண்ட்ரியில் பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்குது, ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு 3.2 தான் அங்கே. பட் வேர்ல்டு ஓவர் பாருங்கள், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அடிபட்டுச்சு, தென் வந்து ஹை இன்ஃப்ளேஷன்னால் பாருங்கள் எல்லாருமே சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா பீப்புளும் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் க்ரைசிஸ், அதாவது எல்லாரோட ரூபாவும் எல்லாரோட கரன்சியும் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது. அண்டு இப்போ நிறைய கண்ட்ரி வந்து டெட் க்ரைசிஸ்லேயே மாட்டிக்கிறாங்க. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு திருப்பி அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும். யார்? வேர்ல்டு பேங்க், IMF தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஸ்ரீலங்கா, தென் பாகிஸ்தான், இல்லாத அதர் கண்ட்ரீஸு இந்த டெட் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாம் ரீஷெடியூலிங்க்கு, ரீஸ்ட்ரக்சர் அகெயின் அங்கே வேர்ல்டு பேங்க், IMF தான் போய் ஆகணும். ஸோ அவங்க பண்ணுற தப்பு எல்லா கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதோடு நிற்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் பாருங்கள், எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க,
ஆயிலும் கேஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை, மிசைல்ஸு டேங்க்ஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கே? யுக்ரைனுக்கு. சரி, இவங்க பாலிசினால தான் இந்த வாரே நடந்துகிட்ருக்கு. அதனால வந்து இந்த ஹோல் வேர்ல்டு சஃபர் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிறனால எவ்வளோ பேர் லாட் ஆஃப் லாஸஸ், நோஷனல் லாஸாக இருந்தால் கூட இட் இஸ் a பிக் லாஸ் தான். ஒரு சென்டிமெண்ட்டாக சைக்கலாஜிக்கலாக இது ஒரு லாஸாக தான் இருக்குது. ஸோ இதை தான் பார்க்குறேன் நான். ஸோ அவங்க கண்ட்ரியில் இந்த காரணமாக இருந்தவன் நோபல் ப்ரைஸ் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒன்மோர் திங், ஜோ பைடன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா $330 billion எஜுகேஷன் லோனை வெயிட் பண்ணிட்டார். $10,000 ஈச் எஜுகேஷன் லோன் ஹோல்டருக்கு $10,000 வெய்வர், 1 year ஹாலிடே, அதுக்கப்புறம் ரீபே பண்ணால் போதும்னா வித் சர்டன் கண்டிஷன்ஸோட கொடுத்துருக்காரு. $1,25,000 கீழே இருக்கவங்களுக்கு $10,000 வெய்வர்ரா. ஏன்னா அங்கே வந்து ஹையர் எஜுகேஷன் இஸ் காஸ்ட்லி, ஜஸ்ட் லைக் இந்தியா மாதிரி. அந்த ஹையர் எஜுகேஷனை வந்து அவங்க நார்மலி வந்து லோன் எடுத்து தான் பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் வேர்ல்டு சஃபர் பண்ணால் கூட அமெரிக்கா சஃபர் பண்ணாது. இதில் தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த லெசன். ஸோ நம்ம கண்ட்ரியும் இந்த இதுலேருந்து நம்ம வந்து எப்படி இதுலேருந்து இன்சுலேட் பண்ணுறது, ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பாலிசியை எடுக்கணும். ஓகே. ஸோ ஒட்டுமொத்தமாக ஊரில் எல்லாருமே சஃபர் பண்ணிட்டு இருந்தாலும் வட்டி கடை நடத்துறவங்க மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்க. அமெரிக்கா இருக்கும். அவன் பாருங்க, வேர்ல்டு பெரிய ப்ரொடியூசர். அவன் ஆயிலாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் பெரிய ப்ரொடியூசர், பெரிய எக்ஸ்போர்ட்டர். ஆல் த மினரல்ஸ் அங்கே இருக்குது. அண்டு டெக்னாலஜி அண்டு ஃபைனான்ஸு எல்லாமே இருக்குது. அவன் ஒன்றும் சஃபர் பண்ண மாட்டான். அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0 தான். இப்போ 10 years 0 தான் இருந்தது. இப்போ தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 3%, 3.5% அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள் 7%. நம்ம எப்படி நம்ம வந்து இந்த லோன்லாம் வேவ் பண்ண முடியும்? 7% லோனு கொடுத்த லோனை எப்படி நம்ம வேவ் பண்ண முடியும்? ஓகே. சரி, இப்போ 2008 வந்து பெர்னாக் கொண்டு வந்த முக்கியமான ரூல் என்னென்னா, அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி ஆகணும், நிறைய ஃபண்டை வந்து பம்பிங் பண்ணி பேங்க்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவருடைய பாலிசியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அமெரிக்காவே திருப்பி மீண்டு எழுந்துன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஆமாம். சில பேர் வந்து அந்த சமயத்தில் வந்து என்ன சொன்னாங்க, 2008 கிரைசிஸ் வந்தப்போ இவனுக்கு ட்ரீசனுக்காக ட்ரை பண்ணணும், இவனை போட்டு ப்ரிசனில் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் வந்து இந்த மானிட்டரி ஈஸிங் அது இதெல்லாம் பண்ண உடனே டெஃபினட்டாக அந்த கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ் ஆகி திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு வந்தோடனே எல்லாரும் திருப்பியும் இவன் கிரேட்டு, இப்போ நோபல் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஓகே. ஸோ பெர்னாக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தது வந்து அமெரிக்காவுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து நல்லது நடக்கல அப்படின்னு தோணுது. நம்ம வந்து அதுக்கு தகுந்தாலும் பாலிசி எடுக்கணும். நமக்கு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் போகணும். நம்ம திருப்பி அமெரிக்கா மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு விடிகாலம் வரப்போகிறது. இப்போ இப்படி வரலாம் சார். ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருக்கும், மற்ற நாடுகள் எப்படி தெரியல அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கும். அதே வகையில் நம்ம பெர்னாக்கை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கண்ட்ரி வந்து நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக அவர் எல்லாரும் அவங்க கண்ட்ரிக்கு தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து ஷேர் மார்க்கெட், உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு அமெரிக்கா வந்து காரணமாக இருக்கா. கரெக்ட். நார்மலாக நம்ம ஊரில் ஏதோ ஒரு சாதாரணமாக வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அதில் நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸுடைய ப்ராடக்ட் தான் வந்து இருக்கும். கரெக்ட். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க பொல்யூஷனுக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது. அவங்க கண்ட்ரி நல்லா இருக்கணும்னு அவங்க வந்து இண்டஸ்ட்ரி எந்த வித பொல்யூஷன் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் குளோபல் வார்மிங்கே எந்த வித ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் உலகம் ஃபுல்லாக உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸு அண்ட் தேர்ட் வேர்ல்டு அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற தப்புனால நம்ம சஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்டு இது வந்து ரியாலிட்டி. ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டு பண்ணுற அத்தனை பொல்யூஷனுக்குமே அவங்க வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இதையும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தாங்க. பொல்யூஷனே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரிசெஷன் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணல, மணியை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணல, அண்டு இந்த மாதிரி பொல்யூஷனே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் இன்னும் நம்ம டெவலப்பே ஆகலை. இன்னும் வந்து 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டில் வந்து லெஸ் தென் 1 lakh தான் ஏர்ன் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. நம்ம இப்போ போய் பொல்யூஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம வந்து விடுகாலம் கொண்டாடுறது மக்களுக்கு? ஓகே, சரி. இப்போ பெர்னாக் நோபல் பிரைஸ் எல்லாத்தையுமே விட்டுறலாம். சரி, இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்கணும், ஒரு மானிட்டரி பாலிசி இருந்ததுன்னா இந்தியாவும் அமெரிக்கா மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்னோட வியூ பாயிண்ட் ஒன்று சொல்லேன். நாட் மானிட்டரி இல்லை, ஃபிஸ்கல் பாலிசியில் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து நிறைய வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். என்ன இதுன்னா,
சரி ஒரு பட்ஜெட் போடுறீங்க, பட்ஜெட்டில் இவ்வளோ 37 lakh crores அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தேன் எக்ஸ்பெக்டட். அண்டு வென் த கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும்போது 20%, 24% அப்படின்னு க்ரோத் இருக்கிறப்ப ஏதோ ஒரு லிமிட் வச்சுட்டு பேலன்ஸு கலெக்ஷனை வந்து நெக்ஸ்ட் இயரில் ஜிஎஸ்டியில் ஏன் பாஸ் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய இது. ஓகே, ஆஃப்டர் ஆல் வந்து மணி வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறதோட அது ப்ரைவேட் ஹேண்டில் இருக்கிறப்ப இன்னும் இட் வில் டூ மிரக்கிள்ஸ். இன்னும் ஜாஸ்தி அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ 20% க்ரோத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த பேலன்ஸ் 10%-ஐ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு ஐட்டம் இம்பார்ட்டன்ட் மாஸ் கன்சம்ஷன் ஐட்டம் குறைக்கலாம், இல்லாட்டா ஃபார் அ டெம்பரவரி பீரியட். அதர்வைஸ் இந்த பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஐட்டமில் ஒரு 1 or 2 months ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம். ஏன் அந்த மாதிரி பாஸ் ஆன் பண்ணக்கூடாது? டைரெக்டாக ஜிஎஸ்டியில் வந்து அதை குறைச்சி பாஸ் ஆன் பண்ணக்கூடாது. இந்த ஃபிசிக்கல் மெஷர்ஸ் எடுக்கலாமே. டெஃபினட்டாக வந்து இது வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகும். நீங்கள் இது டேக்ஸை மட்டும் குறைச்சி பாருங்கள், டெஃபினட்டாக க்ரோத் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். சரி, நம்மளோட விடிவு காலத்தை நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்ம வந்து எப்பொழுதுமே அமெரிக்காவையும் யூகேயையும் யூரோப்பையும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம க்ரோத் ஆக முடியாது. அனதர் திங், அது ஜிஎஸ்டியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே இன்வாய்ஸிங் கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெட்டர் கலெக்ஷன் இருக்கும், பெட்டர் கம்ப்ளைன்ஸ் இருக்கும், எவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கும். அப்புறம் நாட் ஓன்லி B2B, அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு இன்வாய்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் டு கன்சியூமருக்கும் இன்வாய்ஸை கொண்டாந்தோம்னா டெஃபினட்டாக கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். கவர்மெண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ ஷேர் மார்க்கெட் யார் வில்லன் அப்படிங்கிறத ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசி முடிச்சிட்டோம். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. நம்ம 2 தான் சொல்ல சொன்னோம். அதாவது ரீசெண்டாக பைபேக் கொடுத்த கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக வந்து டான்லா அண்ட் இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி குயிக்கீல், அப்புறம் வந்து எஸ்ஐஎஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போகலாம் சார். என்ன கொஸ்டின்? ரைட். ஓகே சார், இன்றைக்கி என்ன கொஸ்டின்? இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி, 1983 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அண்ட் இப்போ இந்த ப்ரைஸ் வந்து அபவுட் 950 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டரில் அபவுட் 10,000 crore ப்ளஸ்ஸு. நல்லா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 7,500 சொல்லலாம். தென் ஃப்ரீ இது பார்த்திங்கன்னா ROE ROC எல்லாமே 15+ தான் இருக்கும். அண்டு இவங்களோட API அண்ட் ஜெனரிக் ட்ரக்ஸு இதிலெல்லாம் ரொம்ப பாப்புலர். இவங்க டாப் 5ல் வர கம்பெனியில் இதுவும் உண்டு. இந்த இவங்க செக்டாரில் இவங்க முக்கியமானது என்னென்னா, இப்போ ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸுக்காக ஒரு $85 million யூஎஸில் செட்டில் பண்ணியிருக்காங்க இவங்க, இந்த கம்பெனி. நம்ம வந்து எந்த கம்பெனி பற்றி பேசுகிறோம் நம்ம? சரி, ரீசெண்டாக அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத போட்டாலே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இமீடியட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் எல்லாத்துலேயுமே காவேரி பிஸ்னஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.